உம்மை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வீடியோவில் உங்களோட நான் சொன்ன பிரகாரமாக ஏசாயாவையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் குறித்து ஆழமாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் உங்களோட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதை குறித்து நம்ம ஆழமாக பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 13வது அதிகாரம் 5 to 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானங்களில் விழுந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அவருடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ஆயுதங்களாக இந்த வானத்திலிருந்து விழுமா. அது மட்டும் இல்லை, அலறுங்கள். 6வது வசனம், அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அதாவது தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு, தேவனை ஆராதிக்காதவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் அவருக்கு பயப்படாமலும் இருக்கிறவங்களுக்கு வசனம் ஒரு எச்சரிப்பு கொடுக்குது. எல்லாரும் அலருங்க. ஏன்னா கர்த்தருடைய நாளில் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, அதாவது அவருடைய நாள் மிக மிக நெருக்கமாக வந்து கொண்டு இருக்கிறது. சமீபம், தமிழில் சுத்த தமிழில் பைபிளில் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுறது. ஆனால் நெருங்கி கொண்டு வருகிறது. இனி நமக்கு காலம் இல்லை, இனி நமக்கு சமயம் இல்லை, இனி நம்ம இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் ஒரு 20 வருஷம் இல்லை 40 வருஷம் பூமி நல்ல ஒரு நிலையில் இருக்கோன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். மனுஷருடைய கைகள் யாரும் அன்னைக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யாரும் நமக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன், அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறேன், நமக்கு இந்த தண்டனை வராது, இந்த ஆபத்து வராது அப்படின்னு ஒரு மனுஷனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளாலையும் காப்பாற்றி கொள்ள முடியாது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் ஏற்றுக்கினது மட்டும் இல்லை, அதன் பிரகாரமாய் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்தால் அந்த 2வது வருகையில் அவர் முன்பதாக நம்ம மிக தைரியமாக நிற்கலாமா. இப்போது ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபால் ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாக மீட் பண்ண போகிறாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. அப்போது சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மேனேஜர் ஒரு நாள் எம்ப்ளாயீஸை பார்க்க போகிறாரு. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள மேனேஜர் பார்க்க போகிறாரு. இல்லைன்னா அந்த கம்பெனியோடைய ஜிஎம்ஏ பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த எம்ப்ளாயீஸுக்கு எப்படி இருக்கும்? நல்லா ஒர்க் பண்ண எம்ப்ளாயி பயப்பட மாட்டாங்க. ஆனால் சரியாக வேலை செய்யாமல் நிறைய லீவ் போட்டு தன்னுடைய வேலையில் உண்மையாக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஐயோ, ஜிஎம் வரப்போகிறாரு, ஆஃபீஸோடைய ஜிஎம் கிட்ட நம்ம பேசணுமே டைரெக்டாக, அவர் கேள்வி கேட்பார், நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்ற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் இந்த அண்டா சராசரங்களையும் படைத்த கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி பதில் சொல்ல நிற்கப் போகிறோம். அப்போது அவருடைய நாளில் நாம் தைரியமாக நிற்போமா? என்னால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, கடவுளே, நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கேன், இந்த பூமியில் நீங்கள் சொன்ன எதையும் நான் தட்டாமல் அப்படியே வாழ்ந்திருக்கேன், நல்லது செஞ்சுருக்கேன், யாருக்கும் நான் கெடுதல் நினைக்கல, யாரையும் நான் தப்பான ஒரு வழியில் கொண்டு போகல, எல்லாரையும் நல்ல வழியில் நடத்தியிருக்கேன், நானும் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு வாழ்ந்தவங்க தைரியமாக இருப்பாங்க. ஆனால் வாழாதவங்க அன்றைக்கி அவர் முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும், பயத்தோடு நிற்கணும். அப்போது 8வது வசனத்தை வாசிக்கிறேன் பைபிளிலிருந்து. அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாக இருக்கும். தப்பு பண்ணவங்களுடைய நிலையை குறித்து பைபிள் சொல்லுது. அவங்க அன்றைக்கி பயந்து போயிடுவாங்க, திகில் பிடிச்சிரும். அந்த திகிலில் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்களாம்,
எப்படி வந்து பிள்ளை பெக்கிறவங்க வந்து ஒரு தாய் 10 மாதம் சுமக்கிற தாய் தான் குழந்தை பெக்கும் போது எவ்வளோ வலி வேதனை இருக்குமோ அப்படி தான் பைபிள் சொல்லுது. பிள்ளை பெறுகிறவளை போல. அப்போனா ஒரு தாய் ஒரு குழந்தையை கருத்தரித்து 10 மாதம் அவங்க வந்து பெக்க போகிற அந்த ஸ்டேஜுக்கு எப்படி வலி வேதனை இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வேதனைப்படுவாங்களாம். அப்போது யோசிங்க, இதிலேருந்தே பைபிள் எப்படி வந்து வர்ணித்து சொல்லுதுன்னு. ஒரு பிள்ளை பெறுகிற ஸ்திரீ, கர்ப்ப வேதனைப்படுற ஸ்திரீயை போல் அவங்க வேதனை இருக்கோன்னா, அப்போது நம்மெல்லாம் கடவுளை பார்க்கும்பொழுது எவ்வளோ வேதனைப்படுவோம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை போயிருக்கு, நம்ம எப்படி நம்ம கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தோமா இல்லையா என்பதை நம்ம அன்றைக்கி நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம். அது மட்டும் இல்லை, அவங்க முகம்லாம் நெருப்பாயிடுமா. அது எப்படி சொல்ல, நெருப்பு போலன்னா முகம் நெருப்பு போல் மாறாது. இப்போது ஒரு விதமான டென்ஷனில் நம்மளுக்கு உடம்பு சூடாகும் பார்த்தீங்களா. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு மன அழுத்தத்தின் நிமித்தமாகவோ நம்மளுக்கு வந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி அனல் மாதிரி வீசும். நமக்கே வந்து அந்த ஒரு காரியத்தை யோசித்து நம்மளுடைய மனசு மைண்டு எல்லாம் அப்படியே ஈட்டு ஏறின சூடு. ஆனால் எப்படி ஒரு ஸ்டெபிளைசர் சூடாகுதோ அந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு சூடாயிடுச்சுன்னா எப்படி நம்ம இருப்போம், பதட்டமாக திகிலாக. ஒரு இங்கிலீஷில் சொல்லப்போனால் நர்வஸ்ன்னு சொல்லுவாங்க, பதற்றம். அந்த பதற்றம் அன்றைக்கி நமக்கு இருக்கும். அப்போது தீமை செஞ்சவங்களுக்கு தான் இந்த நிலமை. ஆனால் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அவர் குலதெய்வமாக ஏற்றுக்கிறாங்களோ, குலதெய்வமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிறேன்றவங்க வந்து நிச்சயமாக அந்த நாளில் வந்து சந்தோஷமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்போது கடவுளுக்கு என்ன விருப்பமா, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அவருடைய குறிக்கோள் என்ன, நான் படைத்த மனுஷங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பிதாவினுடைய சித்தம், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த பெரிய கடவுளுடைய சித்தம். அதுக்கப்புறம் 9வது அதிகார வசனம். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிரமுமாய் வருகிறது. கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக கர்த்தருடைய நாள், அவருடைய நாள். அந்த கடவுள் அவருக்குன்னு ஒரு நாள் குறித்து வச்சுருப்பார். அது அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குமா, ரொம்ப கொடூரமும் மூர்க்கமுமான நாளாக இருக்குமா. அந்த நாளை ஒருத்தரும் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிக பயங்கரமான நாளாக இருக்குமா. அப்போது அப்பேற்பட்ட கடவுள், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், நெருப்பினால் அழிக்கப் போகிறார். அக்கினிக்கு இரையாக இந்த பூமி, இப்போ இருக்கிற நம்ம பூமி அக்கினியில் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட போகிறது. இங்கே இருக்கிற எல்லா விதமான ஆண்டவருக்கு, அதாவது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழாதவங்க, துன்மார்க்கர், அநியாயம், அக்கிரமம், பாவம் செய்தவர்கள் எல்லாரும் அக்கினியில் அழிஞ்சு சாம்பலாய் போக போகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பிசாசும் சேர்ந்து அழிய போகிறான் இந்த அக்கினியில். அப்போது அந்த நாளை ஒரு மனுஷனும் இதுவரைக்கும் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான நாள் அந்த நாள் வரப்போகிறது. அது யாருக்கு கொடூரமான நாள்? கடவுளை ஏற்றுக்காதவங்க, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்காதவங்க, அநியாயம் செஞ்சவங்க, அக்கிரமம் பண்ணவங்க, கெட்டது பண்ணவங்க, தப்புக்கு மேலே தப்பு செஞ்சவங்களுக்கு அது கொடூரமான நாள். ஆனால் நல்லவர்களுக்கு, கடவுளுக்கு பயந்து அவர் பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தின் நாள். அப்போது இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், பைபிள் சொல்லுது கெட்டவர்களுக்கு அது கெடுகாலம், நல்லவர்களுக்கு அது நல்ல காலம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. 10வது வசனம். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் தன் ஒளி கொடாதிருக்கும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும், அன்றைக்கி சூரியன் சந்திரன்லாம் எப்படி இருக்குன்றத பைபிள் சொல்லுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் நட்சத்திரம் வந்து ஒளி இருக்காது, வானத்தில் இருக்கிற ராசிகள் கூட அங்கே ஒளி இருக்காது, நட்சத்திரம் ஒளி இருக்காது, சூரியன் வந்து கருப்பாக மாறிடும், நிலா வந்து ரத்தமாக மாறிடுமா. அப்போது அந்த நாள் அவருடைய நாள். கடவுள் வரார் பார்த்தீங்களா, ஜீசஸ் செகண்ட் கம்மிங். இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இப்போ இருக்கிற இந்த சூரியனும், இப்போ இருக்கிற இந்த நிலாவும், இப்போ இருக்கிற இந்த நட்சத்திரங்களும் ஒளி
இருண்டாயிடும், ஒளியே இருக்காது, கருப்பாயிடும் எல்லாம். சூரியன் வந்து கருப்பாக போயிடும், நிலா வந்து ரத்தமாக மாறிடும். இப்போ பார்க்குற நட்சத்திரங்கள் எப்படி மினுக்குதோ அன்றைக்கி அந்த மினுக்கு இல்லாமல் போயிடும். அப்போது இதிலிருந்து நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளணும், அவர் கையில் தான் அதிகாரமே இருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் கையில் தான் மொத்த அதிகாரமும் இருக்குது. அவர் வர அன்னைக்கு கூட பாருங்கள், சூரியன் கருகி போகுது, நிலா ரத்தமாகுது, நட்சத்திரம் பிரகாசம் இல்லாமல் போகுது. அப்போது இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் யார் உண்மையான கடவுள். அவர் உண்டாக்கின படைப்பு கூட அவருக்கு பயப்படுது. அப்போது இவர் தானே உண்மையான கடவுள். அப்போது அந்த நாள் வந்து நம்ம சுதாரிச்சுக்கலாம், ஓ கடவுள் வரப்போகிறாரு, பைபிள் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சுதாரிச்சுக்கலாம். அதுதான் தீர்க்கதரிசி. இந்த வசனம் வந்து இப்போ எழுதப்பட்டதில்லை. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தார். அந்த தீர்க்கதரிசி பெயர் ஏசையா. ஏசையா மூலியமாக கடவுள் வந்து வேதாகமத்தில் எழுத வைக்கிறார். இதெல்லாம் நடக்கும். 2வது வருகையில் நான் வரும்பொழுது இந்தந்த சம்பவம்லாம் நடக்கும்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட புக்கு தான் ஏசையா. சரி, ஓகே. அடுத்தது நியாயாதிபதியாக வருவார், ராஜாவாக வருவார். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தப்போ எப்படி வந்தார்? நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் அடி வாங்கி சுமந்து நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக மரித்தார். ஆனால் 2வது முறையாக வரும்பொழுது யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற ஜட்ஜாக வரப்போகிறாரு, நீதிபதியாக வரப்போகிறாரு. கோர்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும், நல்லது செஞ்சவன் குற்றம் செய்யாதவனுக்கு நிரபராதி என்ற பட்டத்தையும் யார் கொடுப்பா? கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி தருவாங்க. அந்த மாதிரி இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைத்த உண்மையான கடவுள் ஒரு நாளைக்கு நீதிபதியாக வரப்போகிறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம். நாம் என்னென்ன செஞ்சோம், நம்ம பண்ண நல்லதுலேருந்து கெட்டதுலேருந்து, நம்ம யோசித்த எண்ணங்களிலிருந்து, பேசின வார்த்தையிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க போகிறோம். யாரும் நம்ம தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு விட்டிருப்பார். அந்த கடவுள் உண்மையான நீதி செய்வார். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளைப் போல, இப்போ இருக்கிற நீதிபதிகளைப் போல, ஜட்ஜை போல அநியாயம் செய்கிறவர் இல்லை. இந்த கடவுள், இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உண்மையான வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் ஒரு காலத்தில் நம்மளை எல்லாரையும் வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்பார். இவர் வந்து நியாயமாக செய்வார். யார் பக்கமும் பேச மாட்டார். எப்பா இவன் என்னை பணக்காரன்ப்பா, இவன் பக்கம் பேசுவான்ப்பா, இவன் ஏழைப்பா, இவனை மட்டம் தட்டுவான்ப்பா, அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் சிகப்பாக இருக்கிறான், அவனுக்கு பறிஞ்சு பேசுவோம். இல்லை இவன் கருப்பாக இருக்கிறான், இவனுக்கு நீதியே பேசக்கூடாது. இந்த மாதிரி வந்து கடவுள்கிட்ட எந்த பாச்சாவும் பலிக்காது. இன்றைக்கி மனுஷங்க எப்படி பார்க்குறாங்க? பணக்காரனை ஒரு மதிப்பாக மதிப்பாங்க, ஏழையை ஒரு மதிப்பாக மதிப்பாங்க. கருப்பாக இருக்கிறவனை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, சகப்பாக இருக்கிறவங்கள வாங்க சார், வாங்க மேடம் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் போல நான் சொல்கிற கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. எல்லாருக்கும் சமமாக நீதி செய்வார். நீ சகப்பானாயிரு, கருப்பானாயிரு, நீ பணக்காரனாயிரு, ஏழையாயிரு, நீ தப்பு செஞ்சனா நீ குற்றவாளி தான், நீ நல்லது செஞ்சினா நீ நீ நியாயஸ்தன், நீ யோக்கியஸ்தன். அதுதான் கடவுள் பார்வையில் எல்லாத்துக்கும் செல்லுபடியாகும். நீ வந்து நான் கடவுள்கிட்ட வந்து இத்தனை 1000 கரப்ஷன் லஞ்சம் கொடுக்குறேன், கடவுளே எனக்கு பதிலாக பேசுங்க, எனக்கு ஆதரவாக பேசுங்க, உங்களுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் தரேன், நான் எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணது போகட்டும் கடவுளே, ஒரு 100 கோடி ரூபாய் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்து பரலோகத்தில் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணலாம், ஊழல் இருக்கிற காசை வந்து லஞ்சமாக மாற்றி நல்ல பேரை எடுத்துக்கலாம். ஆனால் கடவுள் முன்னே அவர் பார்வையில் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருந்தாலும், ஊழல் பண்ணியிருந்தாலும், என்ன அநியாயம் பண்ணியிருந்தாலும் அவர் கண்டிப்பாக அவருக்கு தெரியும், படைச்ச கடவுளுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. அதனால் அவர்கிட்ட எந்த ஒரு சாக்கு போக்கும் பலிக்காது. நானாக கூட இருக்கட்டும், நானே குற்றம் செய்தாலும் குற்றம்தான். நல்லவர்கள் நல்ல வழியில் நடந்தால் அவர் நல்ல நியாயத்தை செய்வார். குற்றவாளிகள் தவறு செஞ்சால்
அதுக்கான தக்க பனிஷ்மெண்ட்டை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிப்பட்ட கடவுளை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 21வது அதிகாரம் 9வது வசனம். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி வருகிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதி உத்தரம் சொல்லுகிறான். இது இதே வசனம் நான் அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புக்கு இருக்குது. கடைசி இந்த பைபிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடைசி புக்கு. அந்த கடைசி புக்கில் இந்த வசனம் அப்படியே வரும். அதை நான் உங்களுக்கு இப்பொழுது இல்லை, லேட்டாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரையில் ஒருத்தர் ஏறி வராரு. அவர் சொல்கிறாரு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, விக்கிரகங்கள் எல்லாம் மோதி உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆன்சர் பண்ணுறான். குதிரையில் உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அப்போது பாபிலோன்னா என்ன, மகா நகரம்னா என்ன, விழுந்தது விழுந்ததுன்னா எதற்கு அடையாளம்? மகா பாபிலோன்னா பைபிள் சொல்லுது குழப்பத்தின் நகரம். ஆண்டவர் பக்கமும் இருப்பாங்க, சாத்தான் பக்கமும் இருப்பாங்க. ஒரு மார்க்கமான அது ஒரு மார்க்கம், ஒரு குழப்பத்தின் மார்க்கம். அப்போது அந்த மகா பாபிலோன் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்ததான் அந்த பாபிலோன். அந்த பாபிலோன்றது வேறு ஒன்றுமே இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை மீறுகிற கூட்டம் தான் அந்த மகா பாபிலோன். ஆண்டவர் சிலையை செய்யாத, என்னை போல சிலையை செய்யாத, மற்ற கடவுளை வணங்காதன்னு 10 கட்டளையில் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த கூட்டம் எதெல்லாம் கடவுள் செய்யாதனாரோ அதையெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. முக்கியமாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மற்ற கடவுள்களுக்கு, மற்ற மனுஷ ரூபத்தில் இருக்கிற சிலைகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய கட்டளையை மீறிட்டாங்க. 10 கட்டளையில் என்னை போல தெய்வத்தை செய்யாத, சிலை வழிபாடை நான் முற்றிலுமாக வெறுக்கிறேன், சிலையை செய்யவே செய்யாத, அது என் முன்னாடி கூட இல்லை, வானத்தில் கூட அந்த சிலை இருக்கக்கூடாது, கீழே பூமியில் கூட ஒரு சின்ன சொரூபம் கூட இருக்கக்கூடாதுன்னு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் 10 கட்டளையாக கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லை, எனக்கு என் பேரை வீணில் சொல்லாத, அப்படி சொன்னால் நான் கண்டிப்பாக தண்டனை தருவேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, 3வது கட்டளையாக ஓய்வு நாள், 4வது கட்டளையாக ஓய்வு நாள் ஆசரிக்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையோ இல்லை அவரை போல ஒரு சொரூபத்தையும் செஞ்சு வணங்கக்கூடாது. அந்த சொரூபத்தை கையெடுத்து கும்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் ஆண்டவரை வணங்குறேன், ஜீசஸ் எனக்கு பிடிக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சிலைக்கு முன்னாடி போயிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. அது கடவுள் மொத்தமாக வெறுக்கிறாரு. கையெடுத்து யாரை நம்ம 2 கை கூப்பி யாரை தான் நம்ம வணங்கணும்னா, உண்மையான கடவுளை தான் கை கூப்பி வணங்கணும். மனுஷங்களையோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாவையோ யாரையும் நம்ம கையெடுத்து கும்பிடவே கூடாது. ஏன்னா அது மிக மிக தவறு. ஏன்னா மனுஷங்க தானே, அவங்கன்னா தெய்வமா? உண்மையான கடவுள் அந்த உண்மையான கடவுள் தானே அப்பா அம்மா எல்லாரையும் கொடுத்தாரு. அப்போ அவரை நம்ம அவமதிக்கிற மாதிரி தானே நம்ம கையெடுத்து யாரை கும்பிடணும்? கடவுளை தவிர வேற எந்த மனுஷனும், உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நீங்கள் கையெடுத்து கும்பிடவே கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் கடவுள் கடவுள் தான் கொடுத்தாரு. அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள மீறி அவங்களே சில சமயம் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகாத, கடவுள்லாம் வேணாம், விட்டுரு, நாங்கள் சொல்கிறத கேளு. எப்போ ஒருத்தர் கடவுளுக்கு விரோதமாக எழும்பி இதை நீ செய்யாதன்னு சொல்கிறாங்களோ அப்போவே நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க, அப்பேற்பட்ட ஒரு உறவே வேண்டான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா கடவுள் தான் முக்கியம். அவரை தவிர நமக்கு அம்மாவோ அப்பாவோ யாருன்னா தவறான ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா, தவறான ஒரு ஆலோசனை கொடுத்தா அதை தயவு செய்து கேட்காதீங்க. கடவுளுக்குன்னு நிற்கிறீங்களா, இவர் தான் உண்மையான தெய்வம், என்னை யார் என்ன எதிர்த்தாலும் சரி நான் இவருக்காக நிற்பேன், இவருக்காக வாழ்வேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? தயவு செய்து அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. யாருக்காகவும் எவருக்காகவும் உங்கள் தீர்மானத்திலேருந்து வெளியே வரவே வராதிங்க. கடவுள் விஷயத்தை பொறுத்து கடவுளுக்குரிய காரியத்தில் கரெக்டாக இருக்க பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா சில சமயம்
பிசாசு யாரை பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்கள தான் பயன்படுத்துவான். வீட்டில் இருக்கிறவங்கள தான் வந்து கடவுளுடைய ஊழியத்தை இவன் செய்ய போகிறானா, முதல்ல இவனை தான் நான் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு டார்ச்சர் பண்ண வைக்கணும்னு சொல்லி பிசாசு பல திட்டங்கள் தீட்டுவான். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு பையனா, வீட்டை விட்டுட்டு நீ ஊழியன்னு போகிறேன். அது தப்பு. கடவுள் போஷிப்பார், கடவுள் பார்த்துக்குவார், ஆண்டவர் இருக்கார். அவர் கூப்பிட்டுட்டா நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எப்படி வேணாலும் இருக்கட்டும், எந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், எனக்கு கடவுளுடைய அழைப்பு இதில் இருக்குது, இல்லை கடவுளுடைய வேலைக்காக கடவுளுடைய திருப்பணிக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தில் முழு முயற்சியாக இறங்கிட்டிங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள திரும்பி பார்க்காதீங்க. அவங்க உங்களை விசாரிக்கலானாலும் பரவாயில்ல, உங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாவற்றுக்கும் மேலே கடவுளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கணும். பெற்றவங்கலாம் செகண்டரி தான். பெற்றவங்க எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் கடவுள் அவங்கள பெற்றவங்களை படைச்சவர் கடவுள் தான். அப்போது அப்பேற்பட்ட தெய்வத்தை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதுதான் விக்கிரக ஆராதனையாக போகுது. கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவுக்கு மீறி உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்வேன், ஆண்டவர் சொல்கிறதுக்கு கூட வேண்டாம், எனக்கு அதை விட என் அப்பா அம்மா வேணான்றாங்க, அதனால் நான் கடவுளுக்காக நான் பணி செய்ய மாட்டேன்னு நீங்கள் எப்போ நீங்கள் கடவுள் வார்த்தையை தட்டி கழிச்சிட்டு அவரை மதிக்காமல் நீங்கள் போகிறீங்களோ, அப்போவே நீங்கள் யாரை தான் முதல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க? கடவுளை இல்லை, கடவுளோடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கலை, பெற்றவங்க சொல்கிற வார்த்தையை தான் நீங்கள் மதிக்கிறீங்க. அதுதான் பைபிள் என்ன சொல்லுது, ஒரு விக்கிரக ஆராதனையாக பைபிள் வந்து சொல்லுது. விக்கிரகம்னா வெறும் சிலையை செஞ்சு வணங்குறது தான் விக்கிரக ஆராதனைன்னு இல்லை. நீங்கள் யாரை நீங்கள் முதல் மேன்மையாக வச்சு நீங்கள் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அடிமையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு போடுறீங்களோ, உங்கள் அப்பா அம்மா கூட சில சமயம் தவறான ஐடியா கூட சொல்லலாம். தயவு செஞ்சு ஏசு கிறிஸ்துவை மட்டும் நீ விட்டுரு, அவரெல்லாம் ஒரு தெய்வமா, நாங்கள் சொல்கிறத கேளு, வேலைக்கு போ, சர்ச்சுக்கெல்லாம் போவாதன்னு எப்போ ஒரு பெத்த தாயும் பெத்த தகப்பனும் அப்படி சொல்கிறாங்களோ, தயவு செய்து அவங்க பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் உங்களுக்கு அப்பா அம்மாவே கொடுத்தவர் யார், அவரே வேண்டான்னு சொல்லி அவங்க எப்போ உங்களை டார்ச்சர் செய்கிறாங்களோ, தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படிப்பட்ட அப்பா அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளுக்காக பணி செய்ய போயிடுங்க. கடவுளுக்குன்னு நான் வேலை செய்ய போகிறேன் போயிடுங்க. ஏன்னா சில சமயம் பிசாசு யாரை கூட பயன்படுத்துவான், வீட்டில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணுவான். வீட்டில் இருக்கிறவங்களே சில சமயம்னா சொல்லுவாங்க, உன்னால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், உன்னால் எங்களுக்கு என்ன மதிப்பு வந்தது. சில சமயம் நம்ம நல்லவங்களாக இருப்போம், ஆனால் நம்மளை தேடி பழிகளும் வரும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை குறையும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு கடவுள் முக்கியம், கடவுளுடைய காரியத்தில் நான் கரெக்டாக இருப்பேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா, தயவு செஞ்சு அந்த தீர்மானத்திலிருந்து கொஞ்சமும் தவறாமல் உங்களுக்கு எது சரின்னு படுதோ, கடவுளுடைய விஷயத்தில் நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்களா, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறீங்களா, அந்த வைராக்கியத்தின்படியே வாழுங்க. அப்பா அம்மாக்காக சர்ச்சுக்கு போகிறத நிறுத்தாதீங்க. வீட்டில் சொல்கிறதுனால எனக்கு ஆண்டவரும் வேணாம், பைபிளும் வேணாம், எனக்கு சர்ச்சுக்கே போக பிடிக்கல, வீட்டில் இருக்கிறவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு போக பிடிக்கலன்னு நீங்கள் தயவு செஞ்சு அந்த தப்பான தீர்மானத்தை எடுத்துடாதீங்க. அவங்களும் கடவுள் மாற்றுற வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ வெறுத்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாகி செய்யுங்க. காலம் அவங்களுக்கு சொல்லும், நீங்கள் நல்லவர்களா, ஒழுக்கமானவர்களா, இல்லை கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி அவங்க உணருவாங்க. அப்போது விக்கிரக ஆராதனை நான் இப்போ விளக்கமாக சொல்லிட்டேன். வெறும் சிலையை செஞ்சு கடவுள் முன்னாடி வணங்குறது தான் கடவுள் வெறுக்கிற காரியம்னு சொல்லலை. நீங்கள் கடவுள் பேச்சை மீறி ஒரு காரியத்தை அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு பெருசாக தெரியுது, எனக்கு கடவுள் சொல்கிறதெல்லாம் பிடிக்கல, கடவுள் வித்தியாசமாக சொல்கிறாரு, இப்படி வாழு அப்படி வாழுன்னு. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆனால் எங்களுக்கு கீழே தான் நீ இருக்கணும், நாங்கள் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, நீ கடவுளுக்கு ஏற்றா போல் நீங்கள் வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் கடவுளுக்கு ஏற்றால் போல் வாழ விடாதபடிக்கு பிசாசு என்ன செய்வான், சில சமயம் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ உங்கள் கூட பிறந்தவங்களே தூண்டி விடுவான். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் காதுகளை அடைச்சிக்கிட்டு, கடவுளே
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க 10,000 சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சில சமயம் நம்மளை கெட்டவனு கூட பழி சுமத்துவாங்க. நம்ம செய்யாத குற்றத்தையும் குற்றவாளின்னு சொல்லி நம்மளை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவாங்க. அந்த 10,000 சொல்லியும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக நில்லுங்க. கண்டிப்பாக கடவுள் ஒரு காலத்தில் நிச்சயம் உயர்த்துவார். இது பொதுவாக யாரெல்லாம் ஆண்டவருக்காக நான் வாழ விரும்புகிறேன், ஏசப்பாவை தவிர எனக்கு வேறு யாருமே பெருசாக தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏசப்பாவை எந்த காரணத்தை கொண்டும் விட்டே கொடுத்துடாதீங்க. உங்கள் அப்பா அம்மாக்காக, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, யாருக்காகவும் அந்த உண்மையான தெய்வத்தை, நல்ல தெய்வத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கடவுளை தேடினா தான் உங்களுக்கு பரலோகம். அதேமாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முயற்சியாக தேடினா தான் அவங்களுக்கு பரலோகம். அவங்க சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கெலாம் போகாத, வேலைக்கு போகணும். ஆனால் தீர்மானம் பண்ணிக்கோங்க, சர்ச்சா வேலையா? வேலையை கொடுக்குற கடவுள் முக்கியமா, இல்லை இப்போ இருக்கிற இந்த தற்காலிகமான வேலை முக்கியமான்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற கடவுள் சாதாரண கடவுள் இல்லை. உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறவரே இவர் தான். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கும் முக்கிய சொல்யூஷன். நீங்கள் மனுஷங்களை தேடி போகிறீங்களா? மனுஷனை தேடாதீங்க, ஆண்டவரை மாத்திரமே தேடுங்க. அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியான முறையில் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன தாவீதின் சாவி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை குறித்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 13லேருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசித்து நான் முன்ன காட்டினேன். அதே மாதிரி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு, நட்சத்திரங்கள் கீழே கொட்ட போகிறது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒரு காலத்தில் எப்படி படத்தில் மரம் எப்படி காய்ச்சி கீழே கொட்டுது, அந்த மாதிரி நட்சத்திரங்கள் கொட்ட போகிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 14வது வசனம். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இப்போ பார்க்குற இந்த வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம், ஒரு புக்கை எப்படி சுருட்டுறோம் அந்த மாதிரி இந்த புக்கை சுருட்டுற மாதிரி கடவுள் இந்த வானத்தை சுருட்டி விடுவார். இப்போ இருக்கிற இந்த பூமி எல்லாம், இந்த பூமியில் இருக்கிற மலைகள் குன்றுகள் செடி தாவரம் எல்லாம் அப்படியே ஒரு நொடியில் மறைஞ்சு போயிடும். ஒரு செகண்டு தான் எல்லாமே மறைஞ்சு போகுது. 15வது வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற பெரிய பெரிய அதிபதிகள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள், இந்த பூமியில் யார் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ அந்த காலத்தில் அந்த பெரிய கடவுளுடைய வருகையை பார்த்து நடுங்க போகிறாங்க. பயந்து ஒளிஞ்சுக்குவாங்களாம். குகையை பார்த்து மலை எங்கே இருக்குன்னு பார்த்து ஒளிஞ்சுக்குவாங்களாம். ஐயோ எங்களை காப்பாற்றுங்க, உண்மையான கடவுளுக்கு முன்னாடி எங்களால் நிற்க முடியாது. ஐயோ நாங்கள் இத்தனை நாள் பணத்தில் வாழ்ந்தோம், நிறைய பேருக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு திமிராக வாழ்ந்தோம். ஐயோ இப்போ எங்கள் பணம் செல்லாதே, ஐயோ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நடுங்க போகிறாங்க. யார் யார் நடுங்க போகிறா? இந்த பூமியில் யாரெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமாக்கள் நடுங்க போகிறது. நடுங்குவாங்க. பெரிய கடவுளுடைய வருகையை பார்த்து ஐயையோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஐயோ இவர் அழிச்சிருவாரே, எங்கேயாவது போய் தப்பிக்கணுமே, நல்ல ஒரு மலை கிடைக்குதா, மலையில் போய் ஒளிஞ்சுக்குவோம், குகையில் இருக்கா குகையில். அன்றைக்கி அந்த மலையும் குகையும் யாரையும் காப்பாற்றாது. அந்த பெரிய கடவுளுக்கு முன்னாடி, உண்மையான தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. நம்ம எல்லாரும் போய் நிற்போம். நமக்கு கொடுக்கப்பட போகிற தீர்ப்பின்படி நம்ம நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அன்னைக்கு கடவுள் தீர்க்க போகிறார்.
அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வருகைக்காக நம்ம இன்னைக்கு ரெடி ஆகணும். அப்போது இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த கடவுளாக ஏற்றுக்கிட்டீங்களா? மற்ற கடவுளெல்லாம் விடுங்க, இவர் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறார், எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, நம்ம செய்கிற எல்லா தப்பையும் மன்னிக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பொய் சொல்லியிருப்பேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கெட்ட சிந்தனை எனக்கு இருந்திருக்கும், ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் தூக்கத்திலே செத்து போயிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் டெய்லி காலையில் நான் எழுந்திருக்கிறேன். நல்ல சாப்பாடு எனக்கு கிடைக்கிது, நல்ல துணிமணி கிடைக்கிது, நல்ல மனுஷங்க எனக்கு கிடைக்கிறாங்க, என்னை அன்பாக விசாரிக்கிற 4 பேர் எனக்கு கிடைக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த கடவுளுடைய கிருபை இல்லாமல், அந்த கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குமா? இவ்வளோ நல்ல காரியங்கள் எனக்கு தேடி வருமா? அப்போ யோசித்து பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருந்து கடவுள் எவ்வளோ நாள் நமக்காக மன்னிச்சு, ஐயோ இந்த புள்ள மனம் திரும்பணும், ஐயோ இந்த மகன் மனம் திரும்பணும், நமக்கு நல்ல ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிது, நல்ல ஒரு வேளை துணிமணி கிடைக்கிது, நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்கள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் எத்தனையோ பேர் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை துணிமணி இல்லாமல், நல்ல ஒரு பேரண்ட்ஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழறாங்க. அப்போ நமக்கு அந்த கடவுளுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போது அந்த உண்மையான கடவுளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் 2 கூட்டத்தினரை பிரிக்கப் போகிறார். செம்மறி ஆடுன்ற ஒரு கூட்டம், வெள்ளை ஆடுன்னு ஒரு கூட்டம். அதில் ஒரு கூட்டத்தை அவர் சேர்த்துக்குவார், ஒரு கூட்டத்தை அவர் கைவிட்டுருவார். அந்த ஒரு கூட்டம் யார்? அக்கிரமத்தையும் அநியாயமும் பல பாவத்தையும் செஞ்ச கூட்டத்தை கை நழுவி விட்டுருவார். ஐயோ உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, அக்கிரமம் பிடிச்சவங்களே என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னுவார். கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தவங்க என்ன சொல்லுவார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக தான் நான் இந்த பரலோகத்தையே ரெடி பண்ணி வச்சேன், வாங்க இந்த பெரிய சந்தோஷத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கடவுள் கூப்பிடுவாங்க. அப்போது கடவுள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேணுமா? இல்லை கடவுள் வந்துச்சு, நீ எல்லாம் யார், உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, அக்கிரமம் பிடிச்சவனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கடவுள் முன்னே இருக்க போகிறோமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரோட நம்ம சொர்க்கத்தில் போவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு சொர்க்கத்தை வச்சுருக்காரு. அங்கே இந்த மாதிரியான பாவம் இல்லை, இந்த மாதிரி கஷ்டம் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வேதனைகள் இல்லை. இன்றைக்கி நியூஸில் எவ்வளோ கெட்ட காரியத்தை நம்ம கேட்குறோம். பாலியல் வன்கொடுமை, நகை கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், நியூஸில் எவ்வளோ கெட்டது நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இந்த பாவமெல்லாம் ஆண்டவர் ரெடி பண்ணுற அந்த சொர்க்கத்தில் இருக்கவே இருக்காது. அந்த சொர்க்கம் தான் நிம்மதியான ஒரு சொர்க்கம், எந்த ஒரு கண்ணீரும் இல்லாத சொர்க்கம். அங்கே இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்க போகிறதும் இல்லை, உதச்சிக்க போகிறதும் இல்லை, ஒற்றுமையோட சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சொர்க்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடைசி வசனம், பைபிள் சொல்கிற கடைசி வசனமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு சபைக்கு இந்த அறிவுரையை கடவுள் சொல்கிறாரு. அந்த சபைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் படித்து பாருங்கள். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1லேருந்தே நீங்கள் படிங்க. அதில் 7 விதமான சபையை குறித்து பேசியிருப்பார், 7 விதமான சர்ச்சை குறித்து பேசியிருப்பார். அதில் ஒரு சர்ச்சை கடவுள் சொல்கிறாரு. அந்த சர்ச்சோடைய பேரை நான் சொல்கிறேன், பிலதெல்பியா. பைபிள் எழுதியிருக்கு பிலதெல்பியா சபைனா சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு அவர் சொல்கிற ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, யாருக்கிட்ட அந்த சாவி இருக்குது, அந்த சாவிக்கு பேர் என்னன்னு சொன்னேன், தாவீதின் சாவி. அந்த தாவீதின் சாவி யார் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறா? இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைச்ச உண்மையான கடவுள் அந்த சாவியை வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் பூட்டினா
அதை ஒருத்தரும் திறக்க முடியாது. அவர் திறந்தா அதை ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு மனுஷனை நல்லா வச்சிருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, யார் என்ன கெடுத்து அதை குட்டிச்சவர் ஆக்கணும், இவன் நல்லாவே வரக்கூடாது அப்படின்னு அவனை கெடுக்கணும்னு நினச்சாலும் ஒருத்தராலையும் அவனை கெடுக்க முடியாது. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னை கடவுள் நல்லா வைக்கிறாரு, நான் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிற 10 பேர் இவன் நல்லாவே வரக்கூடாது, இவனை எப்படியாவது ராஜினாமா பண்ணி இவனை வீட்டில் உட்கார வைக்கணும்னு எனக்கு விரோதமாக 10 பேர் பிளான் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிற எண்ணமோ அவங்க யோசிக்கிற எண்ணமோ செயல்படுமா? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ல, பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. நல்லவனுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது அதை அழிக்க 10 பேர் வந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் இருப்பார்னா, எவ்வளோ 10 பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பி இவன் கெட்டு போனோம், இவன் நல்லாவே வரக்கூடாது, இவனுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை, இவனுக்கா இப்படி ஒரு நல்ல சொத்து, இவனுக்கா இப்படி ஒரு நல்ல பொசிஷனு, கெடுத்தரணும்டா, எப்படியாவது இவனை அழிச்சிடணும்டா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், 10 பேர் உங்களுக்கு விரோதமாக திட்டம் போட்டாலும் சரி, இந்த கடவுள் நீங்கள் உங்கள் சொந்த கடவுளாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். 10 பேர்னா 100 பேர் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவங்கெல்லாம் தம்சமாக போயிடுவாங்க. நீங்களே யோசிப்பீங்க, அவன் எனக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணான், நான் நல்லாவே வரக்கூடாதுன்னு சுற்றி போட்டான், வாழைப்பழத்தை எலுமிச்சத்தை சுற்றி போட்டான், இவங்கெல்லாம் நல்லாவே வரக்கூடாதுன்னு வயிற்றுச்சலில் பில்லி சூனியம் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அந்த மனுஷனை இன்றைக்கி காணவே காணாமே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கடவுள் பவர்ஃபுல்லான கடவுள். அப்போது கடவுள் ஒரு மனுஷனை நல்லா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது 10 பேருக்கு எடுத்தாலும் அந்த அவர் சும்மா இருக்க மாட்டார். அதுக்கான வேலையை அவர் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். இதை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கலாம், ஐயோ எனக்கு விரோதமாக 10 பேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களே, எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. கவலையே படாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களா? கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நேர்மையாக வேலை செஞ்சீங்கன்னா உங்களை கெடுக்க 10 பேர் எழும்பினாலும் அந்த 10 பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா வரணும், அவன் உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சு ஒரு இடத்துல நல்ல பொசிஷனில் உட்காரணும்னு கடவுள் தீர்மானம் பண்ணிட்டா அதை ஒரு மனுஷனாலே ஒன்றும் பண்ண முடியாது. இது வேலைன்னு இல்லை, படிப்பு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் படிப்பில் ஃபஸ்ட் ரேங்காக இருந்தீங்களா, அதை கெடுக்கணுன்ட்டு ஒரு 10 பேர் எழும்புவான், அந்த 10 பேரும் ஒன்றும் இல்லாமல் தான் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையாக படிக்கிறீங்க, நீங்கள் நேர்மையாக எழுதுறீங்க, நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, வேலை செய்கிறீங்க, நேர்மையாக வேலை செய்கிறீங்க, எந்த ஒரு அநியாயத்துக்கும் நீங்கள் துணை போகல. அப்போது நல்லவங்களுக்கு எப்போவுமே கடவுள் துணை தான், கெட்டவங்களுக்கு கடவுள் எப்போவுமே கை கொடுக்க மாட்டார், நல்லவங்களுக்கு தான் அவர் கை கொடுப்பார். அப்போது இதிலிருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கோம், நான் இவ்வளோ நேரம் யாரை நான் இவ்வளோ மேன்மையாக பேசுகிறேன், இந்த அண்டா சராசரத்தையும் இன்றைக்கி பார்க்குற இந்த வானம், இந்த பூமி, இன்றைக்கி பார்க்குற இந்த பூ, பல இயற்கையை படைத்த கடவுளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை நீங்கள் ஏற்றுக்கோங்க, உங்கள் சொந்த கடவுளாக ஏற்றுக்கோங்க. இவர் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவாருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது உடனே நடக்கிற அனுபவம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனுபவம் உங்களுக்கே தெரிய வரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இவர் தாண்டா உண்மையான கடவுள், இவ்வளோ நாள் நான் இவரை வெளிநாட்டு கடவுள் நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ நாள் நான் வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இவர் தான் உண்மையான கடவுளா அப்படின்னு உங்களுக்கே அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரும்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர் தான் உண்மையான கடவுள். அப்போது இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான கடவுளை நான் சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி கட்டாயம் இதை மதம் மாற்றுறதா நினச்சிக்கலாம். ஆனால் நான் மதம் மாற்றலை, எனக்கு இதனால் ஒரு லாபமும் வரப்போகிறதில்ல, இதனால் எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட லாபம் வரப்போகிறதில்ல. ஆனால் இதை ஏன் நான் இவ்வளோ வைராக்கியத்தோட, ஏன் இதை நான் முழு மூச்சோடு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட உண்மையான கடவுளை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு நாளும் இந்த உண்மையான கடவுளை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. வாழ்க்கையில் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அப்போது அந்த வருத்தத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்பொழுதே நான் சொல்கிறேன், இவரை நீங்கள் உங்கள் சொந்த கடவுளாக, ஆண்டவரா, உங்கள் குல தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.